Hello my dear students and parents, welcome to Janice Nee Tamil. இன்னைக்கு வீடியோல டீடைலா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 22 பிரைவேட் காலேजेस இருக்கு இல்லையா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேजेस ன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல மேனேஜ்மென்ட் கோட்டால எவ்வளவு மார்க் எடுத்தா சீட் கிடைக்கும் அப்படின்றத தான் டீடைலா பார்க்க போறோம். ஒரு காலேஜுக்குமே காலேஜ் வைஸ் கட் ஆஃப் ரேங்க் டீடைலா பார்க்க போறோம். சோ அந்த ரெஸ்பெக்டிவ் ரேங்க் வச்சு ஓகே இந்த இயர் நம்ம இந்த ரேங்க் எடுத்திருந்தோம் அப்படினா கண்டிப்பா இந்த காலேஜ்ல நமக்கு மேனேஜ்மென்ட் கோட்டால சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஈஸியா உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதுல எவ்வளவு மார்க் எடுத்தா கவர்மெண்ட் காலேஜ்ல டைரக்டா நமக்கு சீட் கிடைக்கும், அதே மாதிரி தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 22 பிரைவேட் காலேஜ் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இதுல கவர்மெண்ட் கோட்டா வழியா நம்ம வந்து பிரைவேட் காலேஜ்ல சீட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு மார்க் எவ்வளவு ரேங்க் எடுத்திருந்தா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இப்போவே போய் நம்ம சேனல்ல பாருங்க. நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் 2026 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல கவுன்சிலிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இருக்கும். ஸோ அதுல போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கிளியர் கட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான கட் ஆஃப் மார்க் ரேங்க் தான் காலேஜ் வைஸ் நம்ம பார்க்க போறோம். யூஸ்வலா இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் திங் என்னன்னு பார்த்தோம்னா ஃபீஸ் தான். கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து பிரைவேட் காலேஜ் நீங்க போயிட்டீங்க அப்படின்னாலே ஃபீஸ் அதிகமா இருக்கும். நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் காலேஜ்ல 18,073 rupees தான் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸே. பட் இதுவே பிரைவேட் காலேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4,35,000 இருந்து 4,50,000 வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா வழியா ஜாயின் பண்ணா இந்த ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க. பட் இதுவே நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால அதே காலேஜ் தான், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, அதே பசங்க படிக்கக்கூடிய அதே MBBS எல்லாருக்கும் ஒரே ஸ்டாஃப் தான் நடத்துவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி ஸ்டாஃப், கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி ஸ்டாஃப்லாம் கிடையாது. பட் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 15 lakhs ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கவுன்சிலிங் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் தனித்தனியா நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தனித்தனியாலாம் நடக்காது. நம்ம அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன் மட்டும் தான் கவர்மெண்ட் கோட்டாக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு தனித்தனி அப்ளிகேஷன் இருக்கும். பட் ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து கூட ஒரே அப்ளிகேஷன்ல போட்டுடலாம். இதுல என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சாய்ஸ் ஃபில்லிங்ல கவர்மெண்ட் காலேஜ் வந்துட்டு ஒரு 30 காலேஜ் இருக்கு, பிரைவேட் காலேஜ் ஒரு 20 காலேஜ் இருக்கு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால அதே 20 காலேஜ் இருக்குமா. நான் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எக்ஸாக்டா கிடையாது. இப்போ நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் நீங்க ஃபில் பண்ணலாம் சாய்ஸ் ஃபில்லிங்ல. அதே மாதிரி பிரைவேட் காலேஜ் சொன்னலையா, பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டுக்கு நீங்க ஃபில் பண்ணலாம். பட் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இருக்கும் இல்லையா, அதை உங்களால சாய்ஸ் ஃபில்லிங்ல கொண்டு வரவே முடியாது. சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் கோட்டாவும் போட்டிருக்கீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் போட்டிருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்க சீட் எல்லாமே உங்களுக்கு காட்டும், அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய சீட்டுமே எல்லாமே காட்டும். பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுமே காட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுமே காட்டும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய சீட் காட்டணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டிருந்தா தான் காட்டும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஒழிய தனித்தனியா ஒரு டைம் பீரியட்ல ஒரு போர்ட்டல்ல போய்லாம் நம்ம அப்ளை பண்ண போறது இல்லை. எல்லாமே அட் அ டைம்ல ஒரே நேரத்துல தான் நடக்கும். சோ இப்போ எல்லாமே கிளியரா இருக்கும் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியே தனி வீடியோ டீடைல்டா போடுறேன். லாஸ்ட் இயர்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல எப்படி காட்டும் அப்படின்றத டைரக்டா அந்த போர்ட்டல்ல எப்படி காட்டும் அப்படின்னு லாஸ்ட் இயரோட வச்சு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். கவலையே பட வேணாம். எப்படி இருந்தாலும் இந்த இயர் கவுன்சிலிங் நடக்கும் போது ஒன்னொன்னுக்குமான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காலேஜ் வைஸ் கட் ஆஃப் மார்க் என்னன்னு பார்ப்போம். ஒரு காலேஜ்ல இருக்கக்கூடிய ஃபைனல் கட் ஆஃப் மார்க் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் 2025ல எவ்வளோ மார்க் எவ்வளோ ரேங்க் வரைக்கும் அந்த காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கிடைச்சிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். இங்க MQ இருக்கு இல்லையா, இது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ். TMQ இருக்கு இல்லையா, TMQ அப்படின்றது தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா, MMQ அப்படின்றது மலையாள மைனாரிட்டி இருக்கு இல்லையா. ஸோ மலையாள மைனாரிட்டி கோட்டாவை தான் நான் ஷார்ட்டா MMQ போட்டிருக்கேன். CMQ அப்படின்றது கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தனி மைனாரிட்டி கோட்டா இருக்கும். அதே மாதிரி NRI அப்படின்றது NRIக்கான கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா கண்ட்ரோல தான் இது எல்லாமே வரும். அதே மாதிரி NRI லேப்ஸ் இருக்கு இல்லையா, NRI லேப்ஸ் அப்படின்றது NRI கோட்டால ஸ்பெசிஃபிக்கா இவ்வளோ சீட்ஸ் 15% சீட்ஸ் அந்த மாதிரி ஒரு காலேஜ்லயும் வச்சிருப்பாங்க.
அந்த காலேஜில் சப்போஸ் என்ஆர்ஐ கோட்டாவில் சீட் ஃபில் ஆகல அப்படின்னா அது வந்து 3rd ரவுண்ட்ல 4th ரவுண்ட்லலாம் ஜென்ரல் கேட்டகரிக்கு அந்த சீட் வந்துடும். அதுதான் என்ஆர்ஐ லேப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா பிஎஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால 477 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பட் நீங்க மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ரேங்க் இருக்கு இல்லையா, 2493 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பிகாஸ் ஒரு வருஷமும் கட் ஆஃப் மார்க் மாறும், கட் ஆஃப் ரேங்க் இருக்கு இல்லையா, இந்த ரேங்கை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இயர் நீங்க இந்த ரேங்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியா இந்த காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். இந்த ரேங்க் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுல ரிலீஸ் பண்ணக்கூடிய ரேங்க் தான் இது. ஆல் இந்தியா ரேங்கோ இல்ல கம்யூனிட்டி ரேங்க் கேட்டகரி ரேங்க்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டால எவ்வளவு மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 359 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதோட ரெஸ்பெக்டிவ் ரேங்க் பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட் என்ன காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இதோட மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 247 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால. அதே மாதிரி மலையாள மைனாரிட்டி கோட்டால 116 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 116 எடுத்தா சீட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. பிகாஸ் இந்த இயர் பாஸ் மார்க் இருக்கு இல்லையா, குவாலிஃபைங் மார்க்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. குவாலிஃபைங் மார்க் என்னன்னு பார்த்தோம்னா ஜெனரல் கேட்டகரி அன்ரிசர்வ்க்கும் இடபிள்யூஎஸ்க்கும் எவ்வளவு மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துக்குமே 213 மார்க் எடுத்திருந்தா தான் பாஸ். ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 177 மார்க் எடுத்திருந்தா தான் நீங்க பாஸ். ஸோ இந்த பாஸ் மார்க் எடுத்திருந்தா தான் நம்ம இந்த இயர் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கே நம்ம எலிஜிபிள். ஸோ லாஸ்ட் இயர்ல வந்து 116க்கு சீட் கிடைச்சிருக்கு. இந்த இயர் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. பிகாஸ் லாஸ்ட் இயரோட குவாலிஃபைங் மார்க் பாஸ் மார்க் இருக்கு இல்லையா, அது வேற இது வேற. ஓகே, ஸோ அதே மாதிரி என்ஆர்ஐக்கு 121 வரைக்கும் ஸ்ரீ மூகாம்பிகையில சீட் கிடைச்சிருக்கு. கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட்க்கு பார்த்தோம் அப்படின்னா 379 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பட் இப்போ இதை தான் வந்து டீம்டா மாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அதனால இது ஸ்டேட் கவுன்சிலிங்லேயே வராது. இதுல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல தான் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சென்னையில இருக்கு. 385 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ கோட்டால 156. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பார்த்தோம் அப்படின்னா 186 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி கோட்டால எவ்வளோன்னு பார்த்தோம்னா 211 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு 117 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. வேலம்மாள்ல 447 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐல 133 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம்ல 249 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி கோட்டால 123 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐல எந்த ஒரு சீட்டுமே ஃபில் ஆகல. ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால 426 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டில 205 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ கோட்டால 121 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. திருச்சி எஸ்ஆர்எம் இருக்கு இல்லையா, அதுல மேனேஜ்மெண்ட் கோட்டால 453 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டில 344 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ கோட்டால 117 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்சோடனே எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆச்சோ டைரக்டா போய் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல பேசிக்கா எல்லா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவைப்படக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா டிசெக்ஷன் கிட், பிசியாலஜி கிட், ஸ்டெத்தோஸ்கோப், பிபி அப்பரேட்டஸ்லாம் காமனா தேவைப்படும். சோ லாஸ்ட் மினிட்ல தேடி ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சிம்பிள் சொல்யூஷன் மிட்கியரோட ஆல் இன் ஒன் கிட். அதுல பேசிக்கா ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே கவர் ஆயிடும். வித் உங்க நேம் போட்டு லேசர் என்கிரேவ் பண்ணியே கொடுத்துருவாங்க. சோ தொலைஞ்சு போறதுக்கான சான்சஸ்மே ரொம்ப ரொம்ப கம்மி. பிராக்டிகல் ஸ்கால்ல எல்லாரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் மிக்சடா இருந்தாலுமே ஈஸியா உங்களால உங்களோடது எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நம்மளோட கோட் JNT50 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்மே கிடைக்கும். சோ இப்போ இதையும் உங்க செக்லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் முடியும் போது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுல மேனேஜ்மெண்ட் கோட்டால 442 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டி கோட்டால 298 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ கோட்டால 119 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ் மேல்மருவத்தூர்ல இருக்கு இல்லையா, அதுல 433 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐல 137 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. KMCH இருக்கு இல்லையா, அதுல 466 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ கோட்டால 268 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. 13th என்னன்னு பார்த்தோம்னா அருணை மெடிக்கல் காலேஜ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்லாம் நான் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நான் டீடைல்டு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்க. இது ஜென்ரலா ஒரு காலேஜ்லையும் எவ்வளோ மார்க் அப்படின்ட்டு ரேண்டமா தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அருணை மெடிக்கல் காலேஜோட மேனேஜ்மெண்ட் கோட்டா கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 258 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டியில் 150 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐல எந்த ஒரு சீட்டுமே ஃபில் ஆகல. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கு. 175 வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ கோட்டால எந்த ஒரு சீட்டுமே ஃபில் ஆகல. நெக்ஸ்ட் சுவாமி விவேகானந்தா நாமக்கல்ல இருக்கு இல்லையா, 353 வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் கிடைச்சிருக்கு. 178 வரைக்கும் என்ஆர்ஐ கோட்டால சீட் கிடைச்சிருக்கு.
அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கு இல்லையா. ஸோ இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டால 446 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்கு இல்லையா, கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 431 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ கோட்டால 125 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து இதையுமே வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதுவுமே வந்து நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வருமானு தெரியல. பட் அஃபிஷியலாக நோட்டீஸ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இல்லைனா சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் அந்த காலேஜ் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த டைமில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ செயின்ட் பீட்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால 211 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐல எந்த ஒரு சீட்டுமே ஃபில் ஆகல. அண்ட் நெக்ஸ்ட் மாதா மெடிக்கல் காலேஜ்ல 374 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டி கோட்டால 175 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ கோட்டாலையும் 175 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நந்தா மெடிக்கல் காலேஜ்ல 175 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ கோட்டால 134 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா 176 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அன்னை மெடிக்கல் காலேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா 184 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே அட் தி எண்ட் ஆஃப் ரவுண்ட் 4 ஓட எண்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டால எவ்வளவு சீட் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்றேன். ஸோ ரவுண்ட் 1, 2, 3 இந்த 4 ரவுண்ட் இருக்கு இல்லையா, 4 ரவுண்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ மார்க் வரைக்கும் அந்த காலேஜ்ல சீட் பசங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற டேட்டா தான் இது. அண்ட் ஃபைனலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெள்ளூர் இருக்கு இல்லையா. சிஎம்சி வெள்ளூருக்கு எப்பயுமே ஹை டிமாண்ட் இருக்கும். சிஎம்சியில் நிறைய டிஃப்ரெண்ட் கோட்டாஸ் இருக்கு. அங்கே வேலை பார்க்கக்கூடிய சிஎம்சியில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்க்குன்னு தனி கோட்டா இருக்கு. அதே மாதிரி மைனாரிட்டி நெட்வொர்க் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்குமே தனி கோட்டா இருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி கோட்டா இருக்கு. ஸோ சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டால 480 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஜென்ரல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் 2 இருக்கும் இல்லையா, ஸோ அதுல 604 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கிறிஸ்டின் மைனாரிட்டி நெட்வொர்க் கோட்டா இருக்கு இல்லையா, அதுல 147 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஸோ இதோட ஜெனரல் ஓபன் சீட் 2 சீட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 604. லிட்ரலி இட் இஸ் ஈக்குவல் டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கக்கூடிய கட் ஆஃப்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால தான் சிஎம்சி வெள்ளூருக்கு எப்பயுமே ஹை டிமாண்ட் இருக்கும். பிகாஸ் ஆஃப் வெரி லோ காலேஜ் ஃபீஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணாலும் எல்லா பிரைவேட் காலேஜ் விட கம்மியா ஃபீஸ் இருக்கக்கூடிய ஒரே நம்பர் 1 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எதுன்னு பார்த்தோம்னா சிஎம்சி வெள்ளூர் தான். ஸோ கம்ப்ளீட்டா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கான கட் ஆஃப் பார்த்துட்டோம். இதுல லாஸ்ட் இயர் வந்து எந்த ஒரு காலேஜஸ்லயுமே என்ஆர்ஐ கோட்டா இருக்கு இல்லையா, என்ஆர்ஐ கோட்டால இருந்து சீட் எதுவுமே ஜெனரல் கேட்டகரிக்கு மாறல. ஸோ அதனாலதான் என்ஆர்ஐ லேப்ஸ்ல எந்த ஒரு மென்ஷனுமே நான் பண்ணல. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் பத்தின எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் ஆஸ் சூன் அஸ் நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவையும் மறக்காம நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தர் இன் தர் கவுன்சிலிங் ப்ராசஸ். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ மார்க் எடுத்த பசங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு எவ்வளோ மார்க் எடுத்த பசங்களுக்கு சீட் கிடைச்சிருக்குன்னு டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம போய் அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all.